இந்த அரசியலில் தெரியாத விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைவர் அமெரிக்க மருத்துவமனையில் இருக்கார். மருத்துவமனையில் அம்மாவை பார்க்கறதுக்கு அனுமதிக்கல. ராணுவ வண்டியிலிருந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்களை செருப்பு காலால் கீழே உதச்சி தள்ளினவர். கீழே விழாமல் போய் பாதுகாத்தது சின்னம்மானுடைய குடும்பம். லாரியிலிருந்து ராணுவ வண்டியிலிருந்து உதச்சி தள்ளினது இவர். தலைவருடைய ராணுவ வண்டி நவுந்ததுக்கப்புறம், பூத உடல் உள்ள வண்டி நவுந்ததுக்கப்புறம் இந்த கும்பலில் இந்த அம்மாவை நசுக்கி கும்பலில் செத்த மாதிரி அன்னைக்கே க்ளோஸ் பண்ணுறது திட்டம் இருந்தது. திட்டம் ஸ்ரீபால் மட்டும் வந்து அந்த தகவலை சொல்லனா அப்போவே கிடையாது. இன்னைக்கு கோபாலபுரம் வீடு இருக்குங்களே, அந்த வீடு வந்து அதிமுக தொண்டர்களுக்கு அதிமுக கட்சிக்கு தான் சொந்தம். கோபாலபுரத்து கருணாநிதி மறைந்த இப்போது இருக்கின்ற அந்த வீடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சி தலைவர் அம்மாவுக்கும் சொந்தமான வீடு. ஒரு புது தகவலா சொல்றீங்க. என்ன நீங்க அதான் கேட்டீங்க ஆரம்பத்தில். சம்பளம் பெறாமல் நடித்து கொடுத்த எங்கள் தங்கத்தில் திரைப்படத்திலே வந்த லாபத்திலே மீட்ட வீடு அந்த வீடு கோபாலபுரம். அதனால யாருக்கு சொந்தம்னு நினைக்கிறீங்க? சட்டப்படி பத்திரம் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் சொந்தம். அவங்களுக்கு தான் சொந்தம். அதை மீட்பதற்கு காரணமாக இருந்தவங்க உதவியா இருந்திருக்காங்க. அம்மா உணவு கொண்டு வந்தாங்க. எல்லா மாநிலத்திலும் இருக்கு. அவங்க பண்ண சாதனைகள் சார் என்ன அதிகபட்சமாக சொல்லணும்னா, காவிரி பிரச்சனை வந்து என்னுடைய 30 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், வெற்றி பெற்றதாக நினைக்கிறேன்னு சொல்லி காவிரி பிரச்சனையை வந்து கோர்ட்டில் போட்டு நீதிமன்றத்தில் வாதாடி உரிமையை பெற்றாங்க. வெளியில் வந்து அம்மா தாயை என் பிள்ளைக்கு ஏதாவது கூட பசிக்குதுன்னு ஒரு தாய் குழந்தைய வச்சுட்டு கேட்கும்போது, அந்த நடைபயில்கின்ற வயது இந்த சிறு வயதிலே அந்த தட்டை தூக்கிட்டு போய் அந்த பிள்ளைகிட்ட கொடுத்த புரட்சி தலைவன். அதுக்காக வந்த திட்டம் சத்துணவு. நாடகத்துறையில் நடித்தப்போ பட்டினி எழுந்து வந்தது. ஒரு அம்மாவை பார்த்தால் கும்பிட தோன்றுகிறது, யாரு? ஜானகி அம்மாவை. இன்னொரு அம்மாவை பார்த்தால் தோன்றுகிறதுன்னு பேசினவர் அண்ணன் காளிமுத்து. அவர் என்ன சொல்லுவார்னா, ஊரா கூட்டத்தில் அந்த அம்மாவுக்கு செக் பண்ணணும், இளநீல ஜின்னு ஊற்றி குடிக்கும்னு பேசினார் சார். அவர் துணை சபாநாயகர் சார். இதை விட ஒரு மன்னிக்கும் மனப்பான்மை, மறப்போம் மன்னிப்போம் அண்ணா சொன்ன கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய தலைவி ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கா? உடல்நிலை பாதிக்கப்பட்டு முடியாத நேரத்தில் கூட தனித்தனியாக செல்ல முடியும் ஒரே இடத்துல அந்த வேட்பாளரை திரட்டி உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் இந்த இயக்கம் புரட்சி தலைவருடைய இந்த இயக்கம் வெற்றி பெறணும், தீய சக்தி திமுகவை வீழ்த்தணும்னு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட ஒரே இடத்தில் அனைவரையும் கூப்பிட்டு அந்த உடல்நிலையை பொருட்படுத்தாத தலைவி. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு SS அரசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பல விஷயங்கள் ஜாம்பவான் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம், அரசியல் சார்ந்து பேசணும். இருந்தாலும் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள். ஜெயலலிதா அவர்கள் அம்மா என்று அதிமுகவினராலும் தமிழக மக்களாலும் அழைக்கப்பட்டவர்களுடைய நினைவு நாள். அவங்கள பற்றி சில விஷயங்கள் தெரியாத ஒரு வித்தியாசமான மறைக்கப்பட்ட விஷயங்களை உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் ஜெயலலிதா அவங்க கிட்ட அப்படின்னா என்ன இருக்குது சார்? ஏதாவது இருக்கா அந்த மாதிரி? யாருக்கும் தெரியாத விஷயங்கிறத விட சார், திரையுலகத்தில் வந்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலர், கொள்கை உறவு செயலராகி முதலமைச்சராகினதுக்கப்புறம் தான் தமிழகத்துக்கு மட்டுமல்ல சினிமா உலகத்தில் இருந்தப்ப திரைப்படத்துறை படம் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அரசியலுக்கு வந்து அவங்க முதலமைச்சரானதுக்கு அப்புறம் உலக நாடுகள் அளவில் அமெரிக்க அதிபருடைய மனைவி ஹிலாரி கிளின்டன் முதற்கொண்டு உலகத் தலைவர் அத்தனை பேரும் அவங்களை வந்து சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு பின்னால் இந்த இயக்கம் 1000 ஆண்டுகள் இருக்கும்னு சொல்லி பேசினவர். அப்படி பேசும்போது தீர்க்க தரிசனமாக அன்றைக்கு தலைவர் கூட இருந்த முன்னணி தலைவர்கள் எல்லாம் இவங்களை அரசியலை கொண்டுட்டு வருவதையோ பொறுப்பு கொடுப்பதையோ தீவிரமாக எதிர்த்தவர்கள். யாரும் விரும்பலை, அந்த காலகட்டத்தில் யாரும் விரும்பலை. முன்னணி தலைவர்கள், அப்போது தலைவரோடு பயணித்த முன்னணி தலைவர்கள், குறிப்பாக ஆரம்பி போன்றவர்கள் வச்சிங்களேன். அப்போ தலைவர் வந்து இயக்கத்தில் இணைத்து சத்துணவு திட்டத்தை வந்து அவருடைய கனவு திட்டம். தான் சிறு வயதில் இருந்தபோது அந்த நாடகத்துறையில் இருந்தபோது அவங்க அந்த நாடகத்தில் அன்றைக்கு நடித்தால் மட்டும்தான் சாப்பாடுங்கிற நிலைமை.
நாடகத்துறையில் அவர் பள்ளிக்கூடத்தில் அவங்க அம்மா படிக்க வைக்காத நாடகத்துறைக்கு அனுப்புறதே பிள்ளைங்க 3 வேளை சாப்பிட்டுன்னு அனுப்புகிறாங்க. அண்ணன் தம்பி 2 பேரையும், சக்கரபாணியும் வரையும். அப்போ நாடக உலகத்தில் அந்த காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு காட்சி இருந்தால் தான். அப்படி ஒரு காலகட்டத்தில் தலைவர் வரிசையில் வந்து சாப்பிட உட்காரும்போது அந்த நிர்வாகி, இந்த நாடக தயாரிப்பாளர் நிர்வாகி மேனேஜர் வந்து இவரை சிறு வயது குழந்தையாக இருக்கும்போது தரன்னு எடுத்துகிட்டு போய் நீ தான் நீ நடிக்கலையேன்னு இந்த சாப்பாட்டை திரும்பி பார்த்துக்கிட்டே போன தலைவன் தனக்கு நேரம் வரும்போது அந்த சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது கூட கருணாநிதி சட்டமன்றத்தில் பிச்சைக்கார திட்டம்னு கேலி பேசினார். அது அப்புறம் அப்படி தான் கனவு திட்டத்துக்கு சத்துணவு உயர்மட்ட குழு உறுப்பினராக அம்மாவை நியமிக்கிறாங்க. ஓகே, முதல் பொறுப்பு இந்த பொறுப்பு தான். ஆமாம், கழகத்தில் இணைந்ததும் சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு. அப்போ தலைவருடைய எண்ணங்களை ஒரு ஊருக்கும் போய் அவங்க சத்துணவு திட்டத்தில் என்ன குறைபாடு இருக்குது, போக்குவரத்து என்ன செய்யணும்னு தலைவர்கிட்ட சொல்லக்கூடிய அந்த நிலை வந்ததுக்கப்புறம் அவருடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகிறது. பூர்த்தியாகும் போது சரி, இதுக்கப்புறம் நமக்கு அப்புறம் இந்த இயக்கத்துக்கு சரியான ஆள் அம்மா தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலர் அறிவிக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியாத விஷயங்கள்னு கேட்கும்போது இந்த அரசியலில் தெரியாத விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைவர் அமெரிக்க மருத்துவமனையில் இருக்கார். மருத்துவமனையில் அம்மாவை பார்க்கறதுக்கு அனுமதிக்கலை அப்பல்லோவில். அப்போ கொள்கை பரப்பு செயலர் இருக்கிற அம்மாவுக்கு ஆரம்பி போன்றவர்கள் அன்னைக்கு இருந்த முன்னணி தலைவர்கள் அவங்களுக்கு சுற்றுப்பயணமே போடல. தேர்தல் சுற்றுப்பயணம், ஒரு பொது தேர்தல் நடக்குது. அன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலும் அன்னை இந்திரா படுகொலைக்கு பிறகு நடக்குது. புரட்சி தலைவர் வந்து அப்பல்லோ மருத்துவமனையில் வந்து பார்த்துட்டு ஒரு விமானத்தையே மருத்துவமனையாக மாற்றி அமெரிக்காவுக்கு அனுப்புன அன்னை இந்திரா மறைந்ததுக்கு பிறகு 2 தேர்தலும் சேர்ந்து நடக்குது. நாடாளுமன்றத்திற்கு ஒரு ஓட்டு, சட்டமன்றத்திற்கு ஒரு ஓட்டு. அதில் பிரதான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலருக்கு சுற்றுப்பயணம் போடல. அந்த சுற்றுப்பயணத்தை மறைந்த புதிய பார்வை ஆசிரியரும் இன்னைக்கு உலகத்திலே இருக்கின்ற அத்தனை தமிழர்களும் நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் முற்றம் கண்ட எம்என் ஐயா அவருடைய துணைவியார் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு வழக்கை சந்தித்து கொண்டு இன்றைக்கு ஒருவரை முதலமைச்சராக்கிவிட்டு இன்றைக்கு தமிழ்நாடு என்ன அல்லோகலப்பட்டு கொண்டு இருக்கிறது, அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி போய்கொண்டு இருக்கிறதுன்னா உங்களை மாதிரி மீடியாக்களுக்கு தெரியும். அப்போ அம்மாவுக்கு டூர் போட்டது எம்என் ஐயாவும் சின்னம்மாவும் சசிகலா அவர்கள் மதுரையிலிருந்து டூர் போட்டு ஆண்டிப்பட்டி தொகுதியில் ஆரம்பித்து 234 தொகுதியிலையும் முதலமைச்சராக சென்றவரை நாம் முதலமைச்சராக வரவேற்க வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணாங்க. எல்லா எதிர்ப்பையும் மீறி, கட்சிக்குள்ளே எதிர்ப்பு. ஓகே, இவங்க ஆர்கனைஸ் பண்றதுக்கு இவங்க கழகத்துக்குள்ள எதிர்ப்பு பண்ணாங்க, வழி நடத்தினாங்க. ஓகே, அதன் பிறகு தெரியாத செய்தின்னு ஒன்று கேட்டால் சார், இது சின்னம்மா சொன்னால் மட்டும்தான் தெரியும். இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க அந்த சம்பவம் நடந்தது. அனகாபுத்தூர் ஸ்ரீராமலிங்கம் இந்த இயக்கத்துக்கு பெயர் சூட்டியவர். தேர்தல் ஆணையத்தில் இன்றைக்கும் அவர் பேரில் தான் பதிவு இயக்கம். புரட்சி தலைவர் மறைவப்ப இது இன்றைக்கி அவசியம் சேனலில் சொல்லணும் சார், ஏன் இந்த இயக்கம் படுதோல்வி அடைகிறது, ஏன் எடப்பாடிக்கு வந்து ஓட்டு போடல, 84 லட்சம் 1.5 கோடி உறுப்பினர் 2 கோடி உறுப்பினர் இருக்காங்கன்னு வாய்கிழிய அவருக்கு ஆதரவாக அனைத்து தொலைக்காட்சிகளும் பேசுகிற ஒரு சில பேர் இருக்காங்க. இவர் யாருன்னு தெரியுதுங்களா? ராசிபுரம் KP ராமலிங்கம். 84 சட்டமன்ற உறுப்பினர். ராணுவ வண்டியிலிருந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்களை செருப்பு காலால் கீழே உதச்சி தள்ளவர். கீழே விழாமல் போய் பாதுகாத்தது சின்னம்மானுடைய குடும்பம். லாரியிலிருந்து ராணுவ வண்டியிலிருந்து உதச்சி தள்ளினது இவர். அன்னைக்கு அதிமுக இருந்தார். அதான் 84 MLA ஆரம்பி குரூப் இவர். இந்த படம் யார் படம்? பின்னாடி இந்த அம்மாவை செருப்பு காலால் உதச்சி தள்ளினவர். இந்த நிற்கிறவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவருடைய வீடு நெடுஞ்சாலை நகரில், சேலம் நெடுஞ்சாலை அவருடைய வீடு. எப்படி புலகாதான் நிற்கிறார், எப்படி அம்மாவுடைய தொண்டர்கள் ரெட்டலை சின்னமாக இருந்தால் கூட இவரை முன்னிறுத்தும் போது எப்படி வாக்களிப்பார்கள்? எதுக்காக இதை சொல்லணும்னா அடுத்தது சொல்கிறேன். அந்த ராஜாஜி ஹாலில் நடந்தது. அம்மாவை கீழே தள்ளினதுக்கப்புறம் ஸ்ரீபால்னு ஒரு காவல்துறை அதிகாரி இப்போ இருக்காரா என்னன்னு எனக்கு தெரியலைங்க, வேற ஒரு அதிகாரி அனுப்பி அம்மா கிட்ட ஒரு தகவல் சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. நான் என் மாமா கூட அங்கே சுற்றிட்டு நிற்கும்போது இதெல்லாம் மிகைப்படுத்தியோ பொய்யாவோ சொன்னதில்லை. நீங்கள் அம்மாவை பற்றிய தகவல்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அப்போ சொல்லும்போது அதை பொருட்படுத்தலை. அம்மாவும் பொருட்படுத்தலை, சின்னம்மா அவருடைய சகோதரர் திவாகர் எல்லாம் இருக்காங்க, பொருட்படுத்தலை. திருப்பி ஸ்ரீபாலே நேராக வந்து ஏதோ சொல்கிறார். அன்னைக்கு டிஜிபி அவர் சொன்னதுக்கப்புறம் விரைகிறாங்க. இன்னைக்கு நீ பாஸ்ன்னு சொல்லி அம்மாவுக்கு அன்னைக்கு பாதுகாப்பாரனா கருப்பு பூனை படை வழிநடத்திய சின்னம்மானுடைய சகோதரர் திவாகரன் அவரு தான் கார் எடுத்துகிட்டு அம்மாவை போயஸ் கார்டனுக்கு பத்திரமா கொண்டு போகிறாங்க. அதன் பிறகு என் மாமா வந்து என்ன போன்னு சொல்லும்போது நான் மற்றொரு காலத்தில் கேட்கும்போது என்னன்னா அவர் சொன்னது, அந்த அம்மா அந்த கூட்டத்தை கும்பலில் ஏவி JPR ஆரம்பி ஆட்கள்
தலைவருடைய இராணுவ வண்டி நவுந்ததுக்கப்புறம், பூத உடல் உள்ள வண்டி நவுந்ததுக்கப்புறம் இந்த கும்பலில் இந்த அம்மாவை நசுக்கி கும்பலில் செத்த மாதிரி அன்னைக்கே க்ளோஸ் பண்ணுறது திட்டம் இருந்தது. திட்டம். ஸ்ரீபால் மட்டும் வந்து அந்த தகவலை சொல்லலைன்னா அப்போவே கிடையாது. அவங்களுக்கு எதிராக அப்போ ஒரு சதி நடந்தது. இது உண்மை. ஓகே. அந்த உண்மையை தெரிஞ்சவர்கள் இன்றைக்கும் அந்த தரப்புலையும் இருக்காங்க. இது சின்னம்மா வாயை திறந்தோ அவருடைய தம்பி இவங்க சொன்னாதான் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னு கேட்டால், புரட்சித் தலைவர் அம்மா வந்து திரையுலகத்தில் வந்து திரையுலகத்தை நடிக்கிறது எதுக்கு நடிப்பாங்க? புகழ் பெறத்து நடிப்பாங்க. அடுத்தது பணம் சம்பாதிக்க. ஓகே. அவங்க பணமே வாங்காத நடித்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா அன்னை வேளாங்கண்ணி. பணமே வாங்கலை. இன்னைக்கு கோபாலபுரம் வீடு இருக்குங்களே, அந்த வீடு வந்து அதிமுக தொண்டர்களுக்கு அதிமுக கட்சிக்கு தான் சொந்தம். கலைஞர் அவர்களுடைய கோபாலபுரத்து கருணாநிதி மறைந்த இப்போது இருக்கின்ற அந்த வீடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கும் சொந்தமான வீடு. ஒரு புது தகவலா சொல்றீங்க. என்ன நீங்க அதான் கேட்டீங்க ஆரம்பத்துல, எதனால அம்மாவை பத்தி தெரியாத தகவல் இருந்தா வெளி உலகத்துக்கு சொல்லுங்கன்ட்டு. எதனால அது அவங்க ஒரு மார்வாடி கிட்ட அவர் கடன் வாங்கிட்டு அந்த வீட்டு பேர்ல கடன் வாங்கிட்டாரு. மார்வாடி வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வரான். இப்போ புரட்சி தலைவர் வீட்டுக்கு கருணாநிதி உலகத்துக்கு தெரிந்த முதல் மனைவி இறந்துட்டாங்க, மூக்காமுத்துடைய. இப்போ ஸ்டாலினுடைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தயாளம்மாள் கருணாநிதி அவருடைய மனசாட்சின்னு சொல்ற முரசொலி மாறன் 3 பேரும் ராமாவரம் தோட்டத்துக்கு போயிட்டு 3 பேரும் நெடுஞ்சாங்கடியா நான் பார்க்கலையா மாமன் சொன்னது. எனக்கு வயசு நீ பாத்தியா அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் சொல்றேன், கேட்காதே. என் மாமா அருகில் இருந்து பார்த்தவர் சொன்னது. அப்போ தலைவர் என்கிட்ட இப்போ பணம் இல்லையா, ஒன்று செய், நான் ஒரு படம் பொன்முடி சொல்ற மாதிரி இல்லை, ஓசு பஸ்ன்னு சொல்றாருல, விழுப்புரம் மந்திரியா இருந்தவர், ஓசு பஸ்ன்னு, நான் ஓசல் நடிச்சு தரேன்னு சொல்ல தலைவர். நான் சம்பளம் வாங்காத படம் ஒன்று நடிச்சு தரேன், மேகலா பிக்சர் சார்பாக படம் ஒன்று எடுத்துக்க. தலைவர் வந்து அம்மாவை அம்முன்னு தான் கூப்பிடுவார். ஓகே. புரட்சி தலைவர் அம்மு என்று தான் அழைப்பார். அம்முவை கதாநாயகியை போடுங்க, நான் அம்முவை சம்பளம் கம்மியாக வாங்கி சொல்லுன்னு ட்ரங்கால் அப்போல்லாம் புக் பண்ணி தான் பேசணும். புக் பண்ணி இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை, நான் இந்த மாதிரி படம் சம்பளம் வாங்க நடிக்கிறேன், நீ பாதி சம்பளம் வாங்கிக்க. அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன வாங்குவாங்களோ அது பாதி வாங்கி சொல்கிறார் தலைவர். நானும் இலவசமாக பணம் வாங்காமல் நடித்து தரேன்னு சொல்லி இருவரும் சம்பளம் பெறாமல் நடித்து கொடுத்த எங்கள் தங்கத்தில் திரைப்படத்திலே வந்த லாபத்திலே மீட்ட வீடு அந்த வீடு, கோபாலபுரம் வீடு. அதனால யாருக்கு சொந்தம்னு நினைக்கிறீங்க? சட்டப்படி பத்திரம் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் சொந்தம். அவங்களுக்கு தான் சொந்தம். அதை மீட்பதற்கு காரணமாக இருந்தவங்க உதவியா இருந்திருக்காங்க. அப்ப அந்த படத்தினுடைய 100வது நாள் விழா, தென்னாடும் தென்னவரை உள்ளவரை மன்னா உன் திருநாமம் துலங்க வேண்டும், உன்னாலே உயர்வு பெற்ற என் போன்றவர் அதை கண்டு பெருமைப்பட வேண்டும் என்று கவிதை பாடிய கருணாநிதி. கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன் என்பதனாலா ராமச்சந்திரா நீ வாழ்கின்ற மாவட்டம் செங்கை மாவட்டம் என்று பெயர் பெற்றதுன்னு வக்கண பேசினவர். அப்புறம் மலையாளி என்னாரு, நடிகர் என்னாரு, அது அப்படி அதில் அது ஒரு அம்மாவை பற்றி வெளி உலக தெரியாதது. இந்த சம்பவத்தையே தியாக தலைவி சமீபத்தில் சொன்னாங்க. தலைவர் நினைவிடத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்கள் பெரம்பலூர் ராஜா மத்திய அமைச்சர் இருந்தார்ல முன்னாள், தலைவர் பற்றி ஒரு கட்டத்தில் ரொம்ப சிறுமைப்படுத்தி பேசினார். அதுக்கு பதிலளிக்கும் போது தான் இந்த தகவலை அம்மா வெளியில் சொன்னாங்க. சின்னம்மா அம்மாவும் சொன்னதில்லை, தலைவரும் சொன்னதில்லை, சின்னம்மாவும் சொன்னதில்லை. அப்படிப்பட்ட தலைவி வளர்த்த இயக்கம், தலைவர் கண்டெடுத்த தனக்கு பின்னா அந்த கட்சியை நடத்த முடியும்னு சொன்னப்ப தலைவரை விட 16 அடி பாஞ்சவங்க. முதல் ஆட்சியில் வந்து அவப்பெயர் ஏற்பட்டு தோத்தாங்க. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அதிமுக என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறியது. கர்நாடகத்தில் ஜெயிச்சது, பாண்டிச்சேரியில் தலைவர் இருந்தப்போ ஆட்சி அமைச்சது. ஆனால் நாடாளுமன்றத்தில் வந்து 3வது மாபெரும் இயக்கமாக மாற்றி காட்டிய தலைவி. அது பெரிய அரசியல் அவங்க பண்ணது. அம்மா உணவு கொண்டு வந்தாங்க, எல்லா மாநிலத்திலும் இருக்கு. அவங்க பண்ண சாதனைகள் சார் என்ன அதிகபட்சமாக சொல்லணும்னா, காவிரி பிரச்சனை வந்து என்னுடைய 30 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், வெற்றி பெற்றதாக நினைக்கிறேன்னு சொல்லி காவிரி பிரச்சனையை வந்து கோர்ட்டில் போட்டு நீதிமன்றத்தில் வாதாடி உரிமையை பெற்றாங்க. அதை இருக்கிறவங்க செயல்படுத்த முடியல, அது வேற. அதையும் தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னை தெரசாவே வீடு தேடிட்டு போய் அம்மாவை உச்சி முகர்ந்து பாராட்டி, உன்னை மாதாவின் மறு வடிவமாக பார்க்கிறேன், தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தாய தாயேன்னு உச்சி முகர்ந்து பாராட்டினாங்க. அப்படிப்பட்ட மாபெரும் தலைவனுடைய 9வது ஆண்டு நினைவு நாளைக்கு அதுக்காக நீங்கள் அவங்கள பற்றி கேட்குறீங்க. இன்னும் வேறு திரையுலகத்தில் அவங்க பண்ண இது வந்து கேட்டிங்கன்னா, கர்நாடக படப்பிடிப்பில் வந்து கன்னடத்துக்காரின்னு சொல்லுன்னு அந்த கன்னட அமைப்புகளெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. படத்தினுடைய தயாரிப்பாளர் கூட நடிக்கிறவங்கெல்லாம் நீங்கள் வந்து சொல்லிடுங்கிறாங்க. நான் தமிழச்சின்னு சொன்னாங்க. அரசியலுக்கு வருவோம் போவோன்றெல்லாம் கிடையாது. நடிகராக இருந்த பொழுதே, நடிகையாக இருந்த போதே பேசணும்.
அதையும் தாண்டி சார் அவங்க சிறு வயதில் புரட்சித் தலைவர் எப்படி தன்னுடைய சிறு வயதில் வந்து பக்கத்து வீட்டு அம்மா வந்து நொய் கஞ்சி கொடுக்குறாங்க. கொட்டும் மழையில் அண்ணன் தம்பி 2 பேரும் அழுகுற சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டு தாய் ஒரு சின்ன டம்ளரில் வந்து நொய்யரிசி கொடுக்குறாங்க, பிள்ளைங்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுன்ட்டு. கஞ்சி காய்ச்சி தட்டில் ஊற்றுனதுக்கப்புறம் சாப்பிடாம அந்த தலைவன் என்ன செய்கிறாருன்னா, வெளியில் வந்து அம்மா தாயை என் பிள்ளைக்கு ஏதாவது கொடு பசிக்குதுன்னு ஒரு தாய் குழந்தைய வச்சுட்டு கேட்கும்போது அந்த நடைபயில்கின்ற வயது இந்த சிறு வயதிலே அந்த தட்டை தூக்கிட்டு போய் அந்த பிள்ளைகிட்ட கொடுத்த புரட்சி தலைவன். அதுக்காக வந்த திட்டம் சத்துணவு. நாடகத்துறையில் நடித்தப்போ பட்டினி எழுந்து வந்தது. அதே மாதிரி அம்மா என்னான்னு கேட்டிங்கன்னா, இங்கே சர்ச் பார்க் கான்வென்ட்டில் படிக்கும்போது பள்ளி முடிந்து போகும்போது இப்போல்லாம் அது நடக்கிறதுல கிராமத்தில் கூட வருது என்னன்னு தெரியல, கழை கூத்தாடிகள் 2 பக்கம் கழி நட்டு கயிறு கட்டி அது மேலே பிள்ளைங்கள் நடக்க விடுவாங்க தெரியுங்களா, கழை கூத்தாடி. அம்மா வயதுடைய ஒரு பொண்ணு அதில் எல்லாம் முடிச்சு கை தட்டி காசு போடுது. அம்மா கிட்ட போயிட்டு, ஏன் அது பள்ளிக்கூடம் அனுப்பல? எங்ககிட்ட காசு இல்லைம்மா நாங்கள் அனுப்புறதுக்கு. தான் அணிந்திருந்த நகையை கழட்டி கொடுத்து இதை விற்றுட்டு உங்கள் பிள்ளைய நாளையிலேருந்து பள்ளிக்கூடம் அனுப்ப விவரம் அறியாத வயது. வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அடி விழுது அவங்க அம்மாட்ட. தங்க நகையை கழட்டி இவங்க சொல்லலை. அடி வாங்கிட்டு இருக்கும்போதே ட்ரங்கால் வருது. எம்என் நம்பியார் அவருடைய மகன் சுகுமார் நம்பியார் வந்து அம்மாவுடைய வகுப்பு தோழன். இந்த காட்சி அவர் இருந்து பார்த்துருக்காரு. இந்த மாதிரி ஜெயா வந்து நகையை கைட்டு கொடுத்து போயிட்டுப்பா நம்பியார்கிட்ட சொல்லும்போது அவரு ஃபோன் பண்ணி சொல்ற சந்தியா கிட்ட, உன் பொண்ணு பெரிய ஆளா வருவா, இந்த மாதிரி பண்ணியிருக்கா. இந்த 2 பேருடைய வரலாறுல இளம் வயதில் பட்ட கஷ்டத்தை பிற்பாடி உள்ள தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்போது மக்கள் படக்கூடாது என்று மக்களுக்காக பணியாற்றிய தலைவி. எந்த திட்டமா இருந்தாலும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நகைன்னு பேசுனதுனால அவங்க அந்த நகை வழக்கு தான் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது இல்லையா? அந்த திருமணத்தில் போட்டிருந்த நகை, நிறைய சொத்துக்களில் அவங்க வாங்கினது கொஞ்சம் அவங்களுக்கு நெகட்டிவான சூழல் ஏற்பட்ட மாதிரி. முதல் பாதின்னு எடுத்துக்கலாமே, அம்மா அவர்களுடைய அரசியலில் முதல் பாதி கொஞ்சம் கடுமையாக இருந்தது, விமர்சனங்களுக்கு உட்பட்டு இருந்தது, நிறைய வழக்குகளை சந்திக்க வேண்டியிருந்தது. ஈவன் சிறைக்கு போகிறத கூட அந்த முதல் பாதியில் போடப்பட்ட வழக்கு ஒரு காரணமாக இருந்தது இல்லையா? எங்கே சேஞ்ச் ஆச்சு அவங்க லைஃபு? ஒரு மாற்றம் எங்க இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இது நீங்க சொல்றது சார் நான் முற்றிலும் மறுக்கிறேன் சார். ஓகே, என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எத்தனை செருப்பு இருக்கு? எனக்கு ஒரு 2 செட் இருக்கு சார். 2 செட் இருக்கு. செருப்பே போடாத பள்ளிக்கூடத்துக்கு போன பையனா, செருப்புன்னா என்னன்னு தெரியாது, குடன்னா என்னன்னு தெரியாது, சைக்கிள்னா என்னன்னு தெரியாது இருந்த காலகட்டங்கள். ஆனா அவங்க திரையுலகத்துல வந்து வெள்ளிக்கிண்டியில சாப்பிட்டவங்க. அவங்க அம்மா உச்ச நடிகை, இவங்க வந்து எந்த படமும் ஃபெயில் ஓஹோன்னு வாழ்ந்தவங்க. இப்ப நம்ம அந்த ஷூட்டிங்கில் வந்து ஒரு சில ஆடைகள் வந்து இது நல்லா இருக்கு நான் வச்சுக்கிறேன்னு சொல்லும்போது எடுத்துகிட்டு போன தயாரிப்பாளர் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? கட்டாயமாக சொல்லுவாங்க. இல்லை இன்னைக்குமே சில ஹீரோஸ் கேட்டு வாங்குறாங்கன்னு நம்ம சினிமாவில் கேள்வி. அப்போ அந்த மாதிரி இருக்கலாம், அவங்க சம்பாதித்ததில் வாங்கியிருக்கலாம். அதை போதாகரப்படுத்தி கருணாநிதி திருட்டு லைரேடி வந்தவருங்க. அவங்க உச்சாணி கும்பல இருந்த அரசியல் வந்தவங்க. அப்போ அதை பூரா பெருசாக்கி வீடியோவில் காட்டி வீரப்பனை விட்டு பேச வச்சு, அது ஒரே ஒரு தவறு நடந்தது என்னன்னா, ஜனங்க சொல்றது இந்த வளர்ப்பு மகன் கல்யாணம் ஒன்று தான். மீதி எந்த தவறும் சார் நீங்கள் இப்போ என்ன இங்கே உட்கார வச்சுட்டு வெளியில் போகிறீங்க சார், இங்கே இருக்கிறது எதே ஒன்று நான் எடுத்து பையில் போட்டுறேன், அது நீங்களா பொறுப்பு? நான் தானே பொறுப்பு. அவங்க ஒருத்தர் அடையாளம் காட்டுறாங்க, ஒருத்தர் கொடுக்குறாங்க, அவங்க தவறு செய்கிறதுக்கெல்லாம் பொறுப்பு யார் இருக்க முடியும்? அந்த கட்சியினுடைய தலைவி. அப்படிதான் அவங்களுக்கு கெட்ட பேர் ஒழிய அவங்க சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது சார். இப்போ இவங்களும் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது சார். சின்னம்மாவும் இப்போ எடப்பாடி நல்ல மனுஷன் தான் முதலமைச்சர் பதவி கொடுத்தாரு, கொடுத்துட்டு போனாங்க. வேற யாராவது செய்வாங்களா சார்? சிறைக்கு போகிற நேரத்தில் கூட எப்படியாவது போங்கன்ட்டு போவாங்களா? இல்லை அம்மா சட்டமன்றத்தில் கடைசியாக ஆற்றிய உரை, அவங்க தீர்க்க தரிசனா சார், புரட்சி தலைவரும் அந்த அம்மாவும் சார், மனித பிறவியில் புனித பிறவி, மனித தெய்வங்கள். நீங்கள் உங்கள் அம்மாவோ என்னுடைய அம்மாவோ கோபத்தில் என்ன சொல்லுவாங்க, என்னன்னு திட்டுவாங்க, நீ மலை மாடு மேய்க்க தான்டா லாய்க்கு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. கட்டாயமாக சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு நிறைய குடும்பங்கள்ல பெற்றோர்கள் சொல்றது உண்டு, 100க்கு 100 குடும்பங்களை சொல்லுவாங்க. இன்னைக்கு புரட்சி தலைவியை வந்து காளிமுத்தனம் பேசாத பேச்சு இல்லை, ஆரம் வீரப்பன் பேசாத பேச்சு இல்லை, ஜானகினியில் இருந்துட்டு அந்த அண்ணா பேரறிஞர் பெருந்தகை அண்ணா மறப்போம் மன்னிப்போம், நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் சொன்னதை கடைபிடிச்ச தலைவன் புரட்சி தலைவன், கடைபிடிச்ச தலைவி புரட்சி தலைவி. அதாவது சார், இது வந்து இப்போ உள்ள சமுதாயத்தினருக்கு, இப்போ உள்ள இளைஞர்கள் தெரிஞ்சுங்கிறதுக்காக அதை வெளியில் சொல்லக்கூடாது சார். செங்கோட்டையன் இப்போ பேட்டி கொடுக்கும்போது கூட ஒரு சில தலைவர்கள் பேசிய பேச்சு தொண்டர்கள் நெஞ்சிலே இன்னும் ஈட்டியாக குத்தி கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னார். உங்களுக்குமே தெரியாது. இப்போ உள்ள இளைஞர் பட்டாரம், இந்த எடப்பாடி கிட்ட இருக்கிறவங்களோ எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் சார். ஜானகினி ஜேஎனின்னு இருந்தப்போ சார், ஒரு அம்மாவை பார்த்தால் கும்பிட தோன்றுகிறது, யார்? ஜானகி அம்மாவை. இன்னொரு அம்மாவை பார்த்தால் தோன்றுகிறதுன்னு பேசினவர் அண்ணன் காளிமுத்து.
இப்படியே பேசினார். இன்னைக்கு அப்போ இருந்த தலைவர்கள்லாம் இருக்காங்க. இது யாரும் புது வெளியில் கொச்சைப்படுத்தி சொல்லக்கூடாதுன்னு அதன் பிறகு எங்கள் பகுதியை சார்ந்த வரகூர் அருணாச்சலம் தலைவர் காலத்தில் எம்எல்ஏ, ஆதிராவிட நலத்துறை அமைச்சராக இருந்தார், அம்மா காலத்தில் துணை சபாநாயகர். இது எதுக்கு பதிகிறேன்னு சொன்னா சார் சொல்லிட்டு சொல்கிறேன். அவர் என்ன சொல்லுவார்னா, ஊராக கூட்டத்தில் அந்த அம்மாவுக்கு செக் பண்ணணும், இளநீரில் ஜென்னு ஊற்றி குடிக்கும்னு பேசினார் சார். அவர் துணை சபாநாயகர் சார். இதை விட ஒரு மன்னிக்கும் மனப்பான்மை, மறப்போம் மன்னிப்போம்னு அண்ணா சொன்ன கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய தலைவி ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கா? ஆனால் ப்ரொஜெக்ட் பண்ணுறது பழி வாங்குவாங்க பயங்கரமாக. அம்மா வந்து ஒருத்தங்களை இது பண்ணாங்கன்னா பழி வாங்குவாங்கன்னு தான் வெளியே சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க இப்போ காளிமுத்தண்ணா ஜானகிகள் இருந்தாருங்கிறதே ஒத்துக்கிறீங்களா? இல்லை, உண்மைதான் நீங்கள் சொல்கிறது மறுக்கல. இதை மாதிரி இன்னும் நிறைய சம்பவங்களை சொல்லலாம் சார். ஒரு சோனை போட்டிருக்கு ஒரு சோறு பதாங்கிற மாதிரி. இதை விட மிக கொச்சைப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவுடன் பேசினதில்லை சார். அந்த மாதிரி ஒரு தலைவி மறைஞ்சு நாளைக்கு 9வது ஆண்டு சார். முதல் முறையாக நீங்கள் கூப்பிட்டு அந்த அம்மாவை பற்றி பேசும்போது எதை சொல்கிறது எதை சொல்லாமல் இருக்கிறதுங்கிறது அவ்வளவு இருக்கு சார் அவங்க பண்ணது. தலைவர் எப்படி கிராமங்கள் தோறும் சிதம்பரத்தில் அண்ணா பல்கலைக்கழகம், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் தவிர வேறு இன்ஜினியரிங் காலேஜே கிடையாது சார் தலைவர் காலத்தில். இன்றைக்கி ஒரு தெருவுலையும் ஒரு ஊர்லேயும் ஒவ்வொருத்தன் வெளிநாட்டில் இருக்கான், ஒரு பையன் ஒரு பொண்ணு வெளிநாட்டில் இருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். விஐடி வேந்தர் விஸ்வநாதன் இருக்கிறாருங்கள, அரசு கல்லூரி கேட்குறாரு, கவர்மெண்ட்டில் போனாலே நீ ஆரம்பிச்சிக்கணும்னு சொல்லி தனியார் பொறியியல் கல்லூரிகள் இன்றைக்கி பல பேர் பல மாதிரி கொள்ளடிக்கிறாங்க. அது வேற, தலைவர் அந்த நோக்கத்துக்கு கொடுக்கல. அன்றைக்கு இருந்த சூழ்நிலை அரசாங்கத்தில் பணம் இல்லை, இதை சுட்டி காட்டி அம்மா பேசினாங்க. இப்போ 54 ஆண்டு விழா புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்தது. இப்போ சின்னம்மா அதை சொன்னாங்க. அந்த நேரங்காலங்கள் வரும்போது தான் பழசெல்லாம் ஒரு சிலர் சொல்கிறாங்களே ஒழிய, அதே மாதிரி அம்மா வந்து தலைவர் செஞ்ச மாதிரி இந்த உலகத்தில் யாருமே பண்ண முடியாத மகளிருக்கு காவல்துறையிலிருந்து கொண்டு வந்த சாதனை. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போயிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல சார். போயிருக்கு சார், நான் பதிவு பண்ணியிருக்கேன். பதிவு பண்ணிருக்கீங்க. எவ்வளோ நேரம் போயிருந்துருப்பீங்க? அது பெரிய ஒரு காலையில் போனால் ஈவினிங் ஆகும் சார். அந்த அட்டையில் வச்சுட்டு க்யூவில் நிற்கணும். நான் 77 ஓல்டு முடிக்கிறப்போ அப்படி தான் பதிவு பண்ணீங்க. நான் ஓல்டு எஸ்எல்சி 77. இது சார் நம்முடைய சுய விளம்பரத்தையோ இதே சொல்ல அந்த அம்மா பண்ணினது வந்து சொல்லணும் என்னென்ன இதெல்லாம் வந்து மக்கள் சிந்திக்கணுங்கிறதுக்காகவும் இப்போ உள்ள இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் சொல்கிறாங்க. நான் ஓல்டு எஸ்எல்சி முடிச்சுட்டு போனப்போ திருச்சி எங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு. ஒரே மாவட்டம் திருச்சி. இப்போ அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர். அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகும்போது கிராமத்தில் இருந்து எல்லாம் கட்டுசோறு கட்டிட்டு தான் சார் போவோம். கியூ போயிட்டே இருக்கும், டோக்கனும் கொடுக்க மாட்டாங்க இப்போ உள்ள சிஸ்டம் மாதிரி. டோக்கன் கொடுத்துட்டு இன்னைக்கு 100 டோக்கனா மறுநாள் போவோம். அதுவும் இல்லை, கியூவில் நின்று படுத்து அங்கேயே தூங்கிட்டு மறுநாளும் ரோடெலாம் நிற்கும், மறுநாளும் பண்ணிட்டு வந்தோம். அதை வந்து தான் பிள்ளைகள் படிக்கின்ற பள்ளிக்கூடத்திலேயே அந்த நிலையை ஏற்படுத்தினவங்க அம்மா. தெரியுமா உங்களுக்கு? அதிமுக ஆட்சியில் தான் அது. அம்மா ஆட்சியில் அவங்க தான் இருந்தாங்க. ஓகே, இது வந்து மிக முக்கியமானது. வருவாய்த்துறையில் பண்ண புரட்சின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்காரு, இல்லை தாசில்தார் இருக்காரு, இல்லை ஆர்ஐ இருக்கார். அவருடைய பிள்ளைக்கு இருப்பிட சான்று, வருமான சான்று, ஜாதி சான்று வாங்கணும்னு வச்சிங்களேன். முதல்ல விஏ ஓட்டு கையெழுத்து வாங்கணும், அப்புறம் ஆர்ஐட்டு வாங்கணும், அப்புறம் தாசில்தார். இந்த 3 ஸ்டெப்பு நம்ம போகிறதுல குறைஞ்சது 1 மாதம் ஆகும் சார். இப்போ விஏ விட்ட போனால் இடம் கலக்க போயிட்டு போகிறோம்பாங்க உதவியாளர். மறுநாள் போனோம்னா தாலுகா ஆஃபீஸ் மீட்டிங் போயிருக்காரும்பாங்க. இவர்கிட்ட வாங்குறதே 1 வாரம் ஆகிடும். யார்? விஏ ஓட்ட. ஆர்ஐட்ட போனால் 1 வாரம் ஆகும். தாலுகா ஆஃபீஸ் போனால் குறைந்தது 15 நாட்கள் ஆகும் சார், அதிகபட்சம், குறைந்தபட்சம். அந்த பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துலேயே அந்த சான்றுகள் எல்லாம் வழங்குறது ஏற்பாடு பண்ணது. இது சாதாரண திட்டமா சார்? இது வெளி உலகத்தில் யாரும் பேசுறதில்ல. அது மாதிரி நிறையா தலைவர் யூனிஃபார்ம் கொண்டாந்தாங்கன்னா அவங்க லேப்டாப் கொடுத்தாங்க. லேப்டாப்பை வந்து டிவியிலையோ செல்லுலேயோ பார்த்த காலங்கள். அந்த பாமர பிள்ளைங்களும் லேப்டாப் இயங்குறது கொடுத்தாங்க. அது இந்த அரசாங்கம் 4 வருஷமாக கொடுக்கல, இப்போ கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காரு உதயநிதி. அந்த முதல் செட்டில் லேப்டாப் வாங்கல ஒரு ஆள், நானும் கூட பார்த்துங்க. அப்போ அது வசதி படைத்த பிள்ளைகளோ வசதி இல்லாத பிள்ளைகளோ கொடுத்தாங்க. அந்த அவங்க பண்ணின அனைத்து திட்டங்களும் மக்களை சேர்ந்தடையக்கூடிய திட்டங்கள், பயன் தரக்கூடிய திட்டங்கள். புரட்சி தலைவர் எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி அம்மா செஞ்சதும். எதுவும் இப்போ இன்னைக்கு சார் வசதி வாய்ப்புகள் பெருகி விட்டது, பல மாதிரி ஆகிடுது. இன்னமும் எத்தனையோ வீடு தலைவர் ஒரு விளக்கு மின் திட்டம்னு கொண்டு வந்தார், உங்களுக்கு தெரியாது. ஆதிராவிட வகுப்பு கிராம குடிசைகளில் ஒரே ஒரு லைட்டு, அந்த இதுலேயே ஃப்ரிட்ஜு கிரைண்டர் வச்சவங்கெல்லாம் உண்டு. ஆனால் அம்மா அந்த மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுக்கும்போது அது இல்லாத வீடுகள் நிறையா இருந்தது. அது வந்து இதெல்லாம் வந்து சார், அது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு தாய் அவங்க பிள்ளைகள் கிடையாது. திரையுலகத்தில் தான் பாடினாங்க, அன்னமிட்ட கையில் போடுவாங்க. 16 வயது நிலை 17 பிள்ளையப்பா, தாலாட்டு பாடுகிறேன் தாயாகவில்லை என்று பாடுவாங்க. அவங்க தீர்க்க தரிசனி சார்.
எது இடையிலே விட்டுட்டேன் சார். சட்டமன்றத்தில் அவங்க எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் இருக்கும், எனக்கு பின்னாலும் இந்த ஆட்சி 100 ஆண்டு தொடரும்னு அதான் சார் அவங்க கடைசியாக ஆட்டின உரை சட்டமன்றத்தில். அதோட சரி. ஆக அதை செயல்படுத்தக்கூடிய நிலையில் இந்த அம்மாவுடைய 9வது ஆண்டு நினைவு நாளில் அவர் வழி வந்தவர்களில் வந்து இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தணும், அம்மா சொன்ன வார்த்தையை கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு பொறுமையாக கடைபிடிச்சிட்டு இருக்காங்கல்ல தியாக தலைவி சின்னம்மா. ஒரு பக்கம் மத்தியில் ஆளுகின்ற கட்சி, ஒரு பக்கம் இன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் இதோ விரைகிறார் முதலமைச்சர் கூவத்தூருக்கு, அதோ விரைகிறார் அப்படின்னு எல்லாம் வந்த காலகட்டத்தில் தனக்கு மிகப்பெரிய சோதனை ஜெயிலு. அந்த நேரத்துலையும் உட்காந்து அந்த பொறுமையாக உட்காந்து இந்த நெல்லிக்கனி மூட்டைகள் மாதிரி சிதற இருந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஒருங்கிணைச்சு, அதுக்கே பாதி பேர் எம்எல்ஏக்கள் இவரை முதலமைச்சரை ஏற்றிட்டு கையெழுத்து போடல. அன்னைக்கு கையெழுத்து அம்மா சொல்லி சின்னம்மா சொல்லி கையெழுத்து வாங்கினது இன்னைக்கு எடப்பாடியால் வேற கட்சிக்கு போயிருக்கிற செங்கோட்டையனும் தளவாய் சுந்தரம் தான் கையெழுத்து வாங்கினவங்க. அந்த சைன் வாங்கினது கூவத்தூர் எல்லா எம்எல்ஏக்கள்ட்டையும் சின்னம்மா சொல்லி கையெழுத்து வாங்கினது. நீங்க ஏன் இந்த சோசியல் மீடியாவில் கூட நீங்க போடுறீங்களே நிறைய ஒரு காலில் விழுந்து கும்பிடுறது, அப்ப சின்னம்மா பக்கத்தில் வந்துட்டு செங்கோட்டையன் தான் உட்காந்துருக்காரு, எடப்பாடி காலில் தான் விழுந்து கும்பிடுறாரு. திண்டுக்கல் சீனிவாசன் இருப்பாப்புல, பின்னாடி டிவி எல்லாம் உட்காந்துருப்பாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள். எதுக்கு சொல்லுங்க, அந்த அம்மாவுடைய எண்ணங்களை ஈடேற்ற முடியாமல் இந்த நேரத்தில் இருக்கும்போது அதை பற்றியும் பேச வேண்டியது சார். அந்த அம்மா இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் சார், இப்போ 21 சட்டமன்ற தேர்தல் ஒரு தொகுதிக்கும் போய் பேசுவாங்க, ஒரு தொகுதிக்கும் அந்த வேட்பாளர் அறிமுகப்படுத்தி தான் பேசுவாங்க. கடந்த 21 தேர்தலில் அம்மா வெற்றி பெற்றாங்கல்ல, இது 21 2016 அப்போ வந்து சார் ஒரு 20 வேட்பாளர்கள் 30 வேட்பாளர்கள் ஒரு இடத்துல கூட்டி, இப்போ எங்க அரியலூர், பெரம்பலூர், ஜெயங்கொண்டம், விருதாச்சலம் அந்த ஏரியாலாம் விருதாச்சலத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. இது வெளியில சொல்லக்கூடாது, இருந்தாலும் அம்மாவை பற்றி கேட்கும்போது தெரியாத விஷயங்கள்னு கேட்கும்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு முடியாத நேரத்தில் கூட தனித்தனியாக செல்ல முடியும், ஒரே இடத்துல அந்த வேட்பாளரை திரட்டி உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் இந்த இயக்கம் புரட்சி தலைவருடைய இந்த இயக்கம் வெற்றி பெறணும், தீய சக்தி திமுகவை வீழ்த்தணும்னு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட ஒரே இடத்தில் அனைவரையும் கூப்பிட்டு அந்த உடல்நிலையை பொருட்படுத்தாத தலைவி, இந்த இயக்கத்துக்காக உயிர் நீத்த தலைவி. தலைவர் வாங்கின சத்தியம் தொண்டர்களையும் கட்சி நீ தான் பார்த்துன்னு வாங்கின சத்தியத்தை இறுதி மூச்சு வரை செயல்படுத்திய தலைவி. அந்த அம்மாவுடைய 9வது ஆண்டு நினைவு நாளில் அவங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கு, இது நீங்கள் கேட்காத பகுதியாக இருந்தாலும் அந்த அம்மாவினுடைய தொடர்பாக, புரட்சி தாயின் அம்மாவினுடைய தொடர்பாக அந்த இயக்கம் வலுப்பெறுவதற்கு, அந்த இயக்கம் மீண்டும் இந்த தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு அவங்களோடு பயணித்து, அவங்க ஒரு ஆங்கில பத்திரிகை, அந்த ஆங்கில தொலைக்காட்சி எனக்கு பேர் பட்டக்குன்னு நினைவில்லை, அந்த தொலைக்காட்சிக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பேட்டி அளித்த போது நீங்கள் எப்படியும் பார்த்துருப்பீங்க மீடியாவில் இருக்கிறதுனால, பார்த்துருக்கேன். எனக்கு தாயாக, சகோதரியாக, உற்ற தோழியாக இருந்தவர்னு சினிமாவில் தான் சார் நடிக்கலாம், அந்த வேடம் இந்த வேடன்ட்டு ஒரு கேரக்டர் வந்து 3 இடமும் பெறுறதுங்கிறது சின்னம்மாவில் தான் முடியும். அதுவும் வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் பெறுற மாதிரி அந்த அம்மா வாயால் எனக்கு தாயாக, சகோதரியாக, உற்ற தோழியாக இருந்தாருன்னு அவங்களே சொன்னது. இந்த அம்மாவுடைய நினைவு நாள் பற்றி, அம்மாவை பற்றி நீங்கள் கேட்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த 9வது ஆண்டு நினைவு நாள் முடிந்து அடுத்த நினைவு நாளுக்குள்ளாக அல்லது பிறந்த நாளுக்குள்ளாக தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் நிச்சயமாக இந்த இயக்கத்தை ஒருங்கிணைத்து வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் புரட்சி தலைவர் யாரை அரசியல் எதிரி என்று அடையாளம் காட்டினாரோ, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் யாரை காட்டினாரோ அந்த அரசியல் எதிரியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நிச்சயமாக வியூகங்கள் அமைப்பார் என்பது இந்த 9வது ஆண்டு நினைவு நாளில் அம்மாவை பற்றி சொன்னதோட எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி சார். நன்றி.